நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி முகலாய் சிக்கன் கிரேவி. ஒரு டேஸ்டியான கிரேவி இது. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அப்புறமா நான், ரைஸ் கூடவெல்லாம் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். முகலாய் சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்றதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், 50 மில்லி திக் தயிர் எடுத்துருக்கிறேன், 1 லெமன் ஜூஸ், அப்புறமா உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். 50 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், 1 லெமன் ஜூஸ், அப்புறமா சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விடுறேன். 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை சின்னதாக உடச்சி வச்சிருக்கிறேன். அப்புறமா 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு டோட்டலாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படுது. நான் இதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் சைஸ் 1 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா அரைக்கத்தான் போகிறோம், அதனால. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சிருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிருக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்ச நேரம் இந்த பட்டரோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஹாஃப் குக் ஆகணும் சிக்கன். நாம் சேர்த்த தயிர், அப்புறமா சிக்கன்லேருந்து வர தண்ணி எல்லாம் சேர்த்து தண்ணி நிற்கிது. இதில் இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டுற அளவுக்கு சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கி வைக்கலாம். இது ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு. எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியை இதை எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சின்னதாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கிறேன். வதக்கி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுது இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டிருக்கிறேன், இப்போ மசாலாஸ்க்கு மட்டும் சேர்க்குறேன். எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 50 மில்லி அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வரும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான முகலாய் சிக்கன் கிரேவி ரெடி.